ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வீடியோ தான். ஸோ வீக்காவை ஏன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய பேருக்கு அந்த மனசில் வந்து நிறைய வருத்தங்கள் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுமே நான் எடுத்து தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது கமெண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிப்ளையும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இருந்த எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். இன்கேஸ் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் சாரி. ஸோ எல்லாத்துக்காக அதாவது டைம் எடுத்து நமக்காக வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா கமெண்ட்டுக்கெல்லாம். ஸோ அதுக்காக உங்களோட ஒரு ப்ரீஷியஸ் டைம் வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறது மாதிரி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போட்ட அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே நமக்கு தேவை. ஸோ உங்களோட ஒவ்வொரு வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ், லைக், ஷேர்ஸ் எல்லாமே தான் என்னோட ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி நான் எப்போயுமே தான் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். பிந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அதே ஃபீலிங் தான். எடிட்டிங்கில் கட் ஆகிடுச்சு, இல்லை வீக்காவை கூப்பிடவே இல்லையான்னு தெரியல, சும்மாவே உட்கார வச்சுருந்தாங்க வீக்காவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவன் பெயிண்டோடு இளங்கோவன் அப்படிங்கிற வரியிலேருந்து வந்து கமெண்ட் வந்துருந்துச்சு. இந்த பாத்ரூம் கான்செப்ட் வைக்கிறதுக்கு வைக்காமல் விட்டதே மேல். நீங்கள் சொல்கிறது சரிதான். மகாநதி டீமை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம் கான்செப்ட் வைக்கிறதுக்கு வைக்காமல் விட்டதே மேல். நீங்கள் சொல்கிறது சரிதான். மகாநதி டீமை எல்லாருமே வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. வீக்கா மேலே அவ்வளோ பொறாமையோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியலங்க. ஸோ அவங்கள ஒரு சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை வந்து நான் வீடியோவுமே போட்டிருந்தேன். விமலா சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் செம போர் சிஸ்டர், வீக்காக்காக தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. எனக்கு சிடபிள்யூசி ஃபன் பண்ணுறேன்னு சொல்லி மொக்க ப்ரோக்ராம் சரியில்லை சிஸ். நான் நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது அந்த சிடபிள்யூசி கொண்டு வந்ததே அங்கே மொக்கையாக தான் இருந்துச்சு. அதுதான் அவங்களுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் சிஸ்டர். ஜெயந்தி சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்களான்னு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஆஃப் ஃபோட்டோ ஷூட் வைக்காமல் போனது நல்லது தான். ப்ரிலியூடில் கட்டின ஃபோட்டோ ஷூட் ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. ரியல் ஜோடிக்கு கூட, அதாவது வெற்றி வைஷு கூட அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு தான் நம்ம பகவான் தான் வர வாரம் வீக்காவை வச்சு விருந்தே கொடுத்துட்றாரு. வாரம் வீக்காவை வச்சு விருந்தே கொடுத்துட்றாரு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த வாரம் மண்டே எபிசோட் நம்ம வீக்காக்கான அந்த நைட் சீன் அந்த பிரவீன் மன்னர் சார் ஷேர் பண்ணியிருந்தாலே அந்த பிக் வந்து வேறு லெவல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி தான் அந்த எபிசோட்ஸு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயே போட்டிருக்கேன் கமெண்ட்ஸு. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மொக்கையாக இருந்தது. கலக்கப்போவது யார் டீமை காமெடி என்ற பேரில் அளவருக்காக தான் இருந்தது. அதாவது அவ்வளோ மொக்கையாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ராமர் முத்துவையும் கூப்பிட்டு மொக்க போடுறது விஜய் டிவியை நிறுத்தணும். அவங்க டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியலே எடுத்து அதில் நடிக்கிறவங்களே டீக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த ராமரும் அனிஷிதாவும் பண்ணது பாத்ரூம் சீன் இல்லாமல் படு கேவலமாக இருந்தது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அது ஃபன்னாக தெரிஞ்சிச்சு எனக்கு. பட் தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பழைய காமெடியன்களெல்லாம் தூக்கிட்டு புது காமெடியன்களுக்கு அறிமுகப்படுத்தி தான் ஷோ நல்லாயிருக்கும். பழைய காமெடியெலாம் தூக்கிட்டு புது காமெடியன்களை அறிமுகப்படுத்தி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுவாமி எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் நிறைய பேர் தூங்கி, லக்ஷ்மி பிரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்கில் உட்காந்துருப்பாங்க, ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியல, பட் ஒரு சில ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு சிலது முத்து அண்ட் ராமரா கூட ஒரு சிலது ஃபன்னாக இருந்துச்சு, ஒரு சிலது மொக்கையாக தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மங்கையர்கரசி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடிட்டிங்கில் கட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. நிறைய எடிட்டிங்கில் கட் பண்ணுறதுனால தான் லாஸ்ட் ப்ரில்யூட் போரிங்காக இருந்துச்சு. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சிஸ்டர். ஷோ ப்ரொமோக்கு மட்டும் எபிசோட் ப்ரொமோக்காக வீக்காவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். வீக்கா மட்டும் இல்லைனா எல்லோருமே அந்த ஷோக்காக நைட் தூக்கத்தை தொலைத்து ஃபுல்லாக அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எடிட்டில் இப்படி தூக்கிட்டா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு தானே மீனிங்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு எம்என் டீமில் இருந்து யாரையுமே கூப்பிடல. ஏதாவது ஒரு பேராவது ஷோவில் காமிச்சிருக்கலாம். ஆமாங்க, 3 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 3 பேரில் ஒரு பேரை கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூப்பிடல. அது ஏன் தான் நமக்கு தெரியல. இதுவும் மங்கையர்கரசி சிஸ்டர் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சீன் எல்லாமே எடுத்திருப்பாங்க சிஸ்டர். வீக்கா மட்டும் இல்லை, எம்என் டீமில் இருந்து வேறு யாரையும் கூப்பிடல. லாஸ்ட் வரைக்கும் வீக்கா பேர் இருந்தாங்க. அவங்களை நிறைய விஷயங்கள் எடிட்டிங்கில் கட் பண்ணது நாட் ஃபேர். ஆமாம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்காலாம் கூட கிளம்பிட்டாங்க. பட் எல்பி அண்ட் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தாங்க. பட் வந்து அவங்களோட சீன்ஸ் நிறையவே கட் பண்ணி தான் வந்து சீன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து விஜய் அவார்ட்ஸ் வந்து நம்ம குரேஷியும் மணிமேகலையும் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் தப்பாக சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் நினச்சது லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டியானம் போட்டு விடுவாங்களே, அந்த ஷோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ஹோஸ்ட் பண்ணது நம்ம பிரியங்கா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இந்த கண்ணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நானும் கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா வீக்கா ஃபேன்ஸும் இதை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட்டில் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ யாழ்னி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எம்என் டீம் பை பண்ணுவாங்க, ஆனால் வீக்காக்குன்னு எந்த ஃபோட்டோ ஷூட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ராஜேஸ்வரி அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வீக்காவை ஃபோட்டோ ஷூட் பண்ணாலே கண்டிப்பாக ஸ்வலக்ஷ் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, பகவான் எல்லாம் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. வினோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்ட் சிஸ்டர், ஏன் எடுக்கலை செம அப்செட்டு, நானும் எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணேன், பட் இல்லை, நியாயமான கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக ஆகிர் லதி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சோழன் நிலாவை ப்ரொமோட் பண்ணவே பார்க்குறாங்க, பட் நம்ம கண்ணுக்கு வீக்காவை மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவானி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சிஸ்டர், எஸ் 100% யூஆர் ரியலி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இது ஐயப்பன் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, டோன்ட் சே சாரி, ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் ஆஸ்கிங் அபவுட் த இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் வீக்கா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதாக நான் சாரியுமே வந்து வீடியோவில் பேசியிருப்பேன். நீங்கள் சாரிலாம் கேட்க தேவையில்லை, உண்மையை நியாயமாக தான் அதை பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ். பகதூர் நிஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஐயப்பன் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் சிஸ்டர், த எடிட்டிங் டீம் ஆல்சோ ஜெலஸ் ஆஃப் அவர் வீக்கா ஒன்லி ஃபார் பப்ளிசிட்டி டு ப்ரொமோட் விஜய் டிவி. அதர் ஆர்டிஸ்ட் டோன்ட் ஹேவ் ரீச் டு ஆடியன்சஸ் லைக் வீக்கா, தட்ஸ் த ட்ரூத். அதாவது ஒன்லி வந்து பப்ளிசிட்டிக்காகவும் ப்ரொமோஷனுக்காக மட்டும் தான் வீக்காவை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அப்படி தான் நமக்குமே தோணுது. இந்த சரஸ்வதி அப்படிங்கிற சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை தான், காமெடின்னு ஒன்று போட்டாங்க, எனக்கு அது பிடிக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குமோ, நம்ம விஜய் காவேரி என்றைக்குமே நமக்கு லவ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சுதா அப்படிங்கிற சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் கரெக்ட், எனக்கு தெரிஞ்சு வீக்கா சினிமர்கள் 2 பேரோடது மட்டும் ஃபோட்டோ ஷூட் வரல, ஏன் பார்ஷாலிட்டி காட்டுறாங்கன்னு தெரியல, பட் அந்த மாலை மாற்றுறது வீக்காக்கு மட்டும் தான் வந்துச்சு, அது ரொம்பவே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ராமர் எல்லாம் போட்டு சில மொக்க ஜோக்ஸ் தான் இருந்தது, பிடிக்கவே இல்லை, அதுக்கு எல்லோருக்கும் சாங் டான்ஸ் அப்படி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பர்சனலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிஷன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இலக்காரமாக இருக்கும் போல், நீங்கள் சொல்வது உண்மை, கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நிதிஷ்குமார் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் நானும் அதை நோட் பண்ணேன், ப்ரொமோவில் மட்டும் வீக்காவை போட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க, இதை விஜய் டிவி புதுசாக ஒரு பேர் வந்தாலும் அவங்கள தான் போடுறாங்க, அதாவது அவங்க வீக்காவை ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, புதுசாக ஒரு பேர் கிடச்சா அந்த ஒரு பேரை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மோனா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ட் தான் சிஸ்டர், எனக்கு என்னென்னா வீக்காவை அட்மாஸ்பியரில் உட்கார மட்டும் வச்ச மாதிரி ஒரு ஃபீல், மெஹந்தி மட்டும்தான் பார்ட்டிசிபேட்டாக பண்ணாங்க, வேறு எதுலேயும் இல்லை, காமெடியன்ஸ் இல்லாமல் பேர் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது கூட ஒருத்தர் கமெண்ட் அண்ட் கவுண்டர் போட்டுப்பாங்க, அதுவே நல்லா தான் இருந்திருக்கும், ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார், பட் அதில் கூட ஒன்று கூட சிரிப்பு வரல சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே வந்து இந்த காமெடியன்ஸ்லாம் இல்லாமல் அவங்களே வச்சுருந்துக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் போகுது, அதனால 2 டைமே கூப்பிட்டாங்க, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போய் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. பரிமலா தேவி அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்ட் மேம், வீக்காவோட ஃபோட்டோ ஷூட் போடலை, விஜய் டிவி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முருகேஸ்வரி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இதில் வந்து விஜய் காவிரியோடது மட்டும்தான் ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்களா ஃபோட்டோ ஷூட்டே வைக்கல பாருங்கள், பயங்கரமான சேனலாக இருக்குது விஜய் டிவி, கொஞ்சம் முன்னேற போனால் அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், அவங்க மூலமாக தான் வருதுன்னு நல்லா தெரியுது, ஆனாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, என்னால் நம்ம வீக்காக பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்குல்ல, சேனலுக்கு புரியுது, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னமும் கரெக்டு தாங்க, நம்ம வீக்காவோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎமுக்கும் சரி சேனலுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இதான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன், நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து எல்லாமே வந்து எல்லாரோட கமெண்ட்ஸுமே மேக்ஸிமம் வந்து அதில் போட்டு தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஒன்ஸ் அகேன் சாரி. ஸோ யாராவது மிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன், பிகாஸ் எல்லாருமே நமக்கு இம்பார்ட்டன்ட், எல்லாருமே வந்து உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் தான் நான் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே நம்ம கொடுத்துட்டே இருங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் சாரி ஒன்ஸ் அகேன். அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.